वैनतेजाय नमः ओम विष्णुसवाय नमः ओम निखिलेभ्याय नमः ओम नरदक्षिणे नमः ओम निखिलेभ्याय नमः ओम निर्वाणेशाय नमः ओम वैनासनाजकाय नमः यजमानस्वरूपाय नमः वरदराय नमः शिवस्वरूपदे नमः विष्णुवाहनाय नमः विष्णुभक्ताय नमः कुन्देन्द्रभक्ताय नमः त्रिपुरपाणिधराय नमः नागाय नमः नागभूषणाय नमः विशेषिभ्याय नमः विद्यामृताय नमः पुनस्तात्रे नमः भूषणाय नमः भक्तवक्षराय नमः चन्द्रोजाय नमः नामजाय नमः अमृतकलशकस्ताय नमः कान्तसम्पूर्णदेगाय नमः शनासिने नमः चित्तजय नमः भक्तकोटिजनरक्षकाय नमः सुवर्णरूपाय नमः स्वर्णपक्षिणे नमः वेदात्मने नमः वेदनायकाय नमः सामगानरूपिणे नमः सामवेदरूपिणे नमः पक्षिणे नमः विष्णुभक्ताय नमः विष्णुनाथाय नमः श्रीमते नमः पक्षिणे नमः श्रीमते नारायणाय नमः पक्षिराजपरब्रह्मणे नमः भक्तावेष्टबलप्रद स्वामिने नमः श्रीमते வருஷத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குனியில இங்க தாயார் இருக்கிறதாகவும் இந்த தாயாரை பார்த்துட்டு வைகுண்டத்துல போய் சொல்லி சுவாமியை அழிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தியா இருக்காரு. தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சதுனால கல்யாண ஆளுக்கு குழந்தைருக்கா பதவி உயர்வுகள் வியாபார அபிவிருத்த நவகிரக தோஷம் காலசர்ப்ப தோஷம் பக்ஷி தோஷங்களை பூர்த்தி பண்ணார். இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை இங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணால் நினைச்ச காரியங்கள் அந்த இடத்துல பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். வருஷத்துல 2 முறை இவரை வெளியில தூக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 பேர் தூக்கும் போது வயிற்று இருக்காது, அப்புறம் 8 வாரையை சேர்த்து 14 32 64 பேர் தூக்குறது. வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி 128 பேர் சப்பரத்துல வச்சு இழுக்கிறது. வீதிக்கு போயிட்டு உள்ள வரும்போது 64 32 16 8 அதே போல 4 பேருக்கு சன்னதி உள்ள வருவார். கல்லால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. இந்த ஊர்ல கல்லால வாகனமா இருக்காது. 6 கால பூஜை நம்ம வடப்பிரசாதி சாதாரணமா கருடனை தரிசனம் பண்ணாலே தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. அதுவும் இல்லாம இந்த பிரம்ம உற்சவத்துல 7ஆம் திருநாள்ல வந்து இவரை தரிசனம் பண்றது அவ்வளவு விசேஷம். அதுவும் இந்த ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது கருட ஹோமத்தோட தரிசனம் பண்றது நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்குற நம்ம வடப்பிரசாதி. நம்ம எதிர்பார்க்கிற கருட சேவை இப்ப மார்ச் மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடு இருக்கு. ரொம்ப விசேஷம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்க. தூவாய உள்ளூர்து வந்து துறவேழன் மூவாமலிக முதலை துடித்தானே தேவாதி தேவனை செங்கமல கண்ணனை நாவாழ்வானை நரையுரை கண்டனே கருடனை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக மங்களாசாசனம் பண்ணிருக்க. ஒரு நாளும் தமிழ்ல கருடன் தான், நாவாழ்வானாலும் கருடன் தான். கருத்துல கருடனை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக மங்களாசாசனம் பண்ணிருக்க. வடப்பிரசாதி பிரார்த்தனாமூர்த்தி முக்கியம் கருட பகவான். தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹே தன்னோ கருட பிரச்சோதயாத்.